அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட இந்த வீக்லி ஹலக்கா வந்து நாங்கள் இப்போ செப்பரேட் பண்ணி எவ்ரி தேர்ஸ்டே ஒரு அகாடமிக், அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை நாங்கள் கண்டினியூவாக படிச்சுட்டு வர விஷயத்துக்கும் கூடுதலாக டைம் எடுத்து படிக்கிறதுக்கு எவ்ரி தேர்ஸ்டே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி எவ்ரி மண்டே குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுறது. அந்த அந்த அது மாதிரி ரெண்டு ஸ்ப்ளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் முடிவெடுத்து அதை இன்றைக்கு தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ அகாடமிக்கின்ற பகுதியை எடுத்தால் நாங்கள் இஸ்லாத்தில் உள்ள ஏதாவது ஒரு விஷயத்தை படித்து கொள்றதுதான் என்னோட நோக்கம். நானும் புதிதாக படித்துக்கொள்வது, அதே மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயங்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வது, நாலேஜ் ஷேரிங் தான் இதில் பிரதான நோக்கம். அந்த வகையில் யோசித்த ஏற்கனவே சீராட பகுதி நாங்கள் செஞ்சு கொண்டு போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை நாங்கள் கண்டினியூவாக செஞ்சுட்டு வரோம். அதில் இப்போ மேராஜ், இஸ்ரா மேராஜ் என்ற பகுதியிலான்னு இருக்குது. அதே மாதிரி ஒரு 5-10 மினிட்ஸுக்கு நாங்கள் இந்த ரியாது சாலிஹின்ல வரக்கூடிய ஹதீஸ்களை ஜஸ்ட் மேலோட்டமாக விலகி கொண்டு போவோம். சின்ன சின்ன ஹதீஸ்கள் தான் வார, பெரிய ஹதீஸ்கள் வந்தாலும் நாங்கள் அதை தொடர்ந்து பார்ப்போம். என்னென்னா சஹீஹான ஹதீஸ்களை தலைப்பு ரீதியாக தொகுத்த ஒரு புக் தான் இது. இமாம் நவவி ரஹிமஹுல்லா தொகுத்தெடுத்த ஒரு புத்தகம். அதில் ஒவ்வொரு சாப்டர் கீழே ஹதீஸ்கள் வருது. அப்போ அந்த ஹதீஸ்களில் என்ன எங்களோட லைஃபுக்கு என்ன படிப்புகள் எடுக்கலாம்ன்றதை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி கொடுறதுக்காக நாங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் ஒவ்வொரு வீக்கும் ஒவ்வொரு நாளும் அதை இதுக்கு ஒதுக்குவோம். அப்போ ரெண்டு தலைப்பு எங்களுக்கு கவர் பண்ணி கொண்டு போகலாம். அங்கே குர்ஆன் பகுதியை படிச்சுட்டு போகிற மாதிரி, சீரா படிக்கிற மாதிரி, இதில் ஹதீஸ்களை விலகி கொள்றதுக்காக வேண்டி இந்த தலைப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். ரியாது சாலிஹின்ல முதலாவது சாப்டர் வந்து முதலாவது தலைப்பு என்னச்சுன்னா இஹ்லாஸ். இஹ்லாஸ்ன்றா தூய்மையான எண்ணம், அதாவது அல்லாஹுக்காகன்ற அந்த இன்டென்ஷன். எந்த ஒரு வேலையை ஒரு முஸ்லீம் செய்கிறண்டாலும் அல்லாஹு தாலா வந்து எங்களோட அந்த எக்ஷனை பார்க்குறல. இஸ்லாத்தில் வந்து இந்த எங்களோட எக்ஷனுக்கு தானே நாங்கள் எவ்வளவு செய்கிறோம், எந்த அளவு செய்கிறோம், அந்த லிமிட்டை வந்து அல்லாஹு தாலா கவுண்ட் பண்ணுறோம். உண்மையில் அல்லாஹு தாலா பார்க்குற வந்து இன்டென்ஷனை, தன் நோக்கத்தை தான். நோக்கம் சரியாக இருந்தால் அந்த இபாதத் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும். நோக்கம் பிழையாக இருந்து நாங்கள் எவ்வளவு செஞ்சிருந்தாலும் அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதை விளங்கப்படுத்துகிற பகுதி தான் இந்த இஹ்லாஸ் என்ற பகுதி. ஒவ்வொரு வேலையும் நாங்கள் தூய்மையாக பியோ இன்டென்ஷனோட அல்லாஹுக்காக மட்டும் எங்களோட வேலைகளை செய்ய வேண்டும் என்றுதான் இஸ்லாத்துடைய நோக்கம். அதை விளங்கப்படுத்தும் போது இந்த ரியாது சாலிஹின் புத்தகத்தில் இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா, ஒவ்வொரு சாப்டர்லேயும் ஹதீஸ்களை கொண்டு வரதுக்கு முன்னுக்கும் குர்ஆன்லேருந்து சில ஆயத்துக்களை அவர் அதே சாப்டர், அதே தலைப்புகள் டாபிக்கில் வரக்கூடிய வசனங்களை குர்ஆன்ல இது பற்றி சொல்லி போட்டுத்தான் குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்லுகிறது. எனவே அதில் வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லாம் தான் தொகுத்து எடுத்துக்கிறேன். அப்போ பாபுல் இஹ்லாஸ் என்று அந்த இஹ்லாஸை பற்றி வரக்கூடிய சாப்டர்லேயே முதலாவதாக 3 குர்ஆன் வசனங்களை அவர் தொகுத்திருக்கிறார். இந்த குர்ஆன் வசனங்களில் முதலாவது வசனம் என்னென்னா, வமா உமிரு இல்லா லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன லஹுத்தீன ஹுனஃபா வைகுய்மு சலாத்த வயூத்து ஜக்காத்த வஜாலிக தீனுல் கையுமா. அதாவது ஈமான் கொண்ட நல்லடியார்களை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு ஏவப்பட்டீர்கள், நாங்கள் ஆர்டர் பண்ணப்பட்டீரோம். அல்லாஹ் தாலா வந்து கொமாண்ட் என்னென்ன எங்களுக்கு, வமா உமிரு இல்லா லியாபுதுல்லாஹ முஹ்லிசீன், தூய்மையான எண்ணத்தோட இஹ்லாஸோட நாங்கள் அல்லாஹ் தாலா வணங்கணும். அதுக்கு தான் இந்த உலகத்துக்கு நாங்கள் அனுப்பப்பட்டுள்ளோம். இந்த உலகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தூய்மையாக அல்லாஹு தாலாவுக்காக வென்று அவர்கள் செய்யணும். லஹுத்தீன ஹுனஃபா, ஹனீஃப்கலா. ஹனீஃப்கல்னா தெரியும், அல்லாஹுக்காக வேண்டி, அதாவது துறவிகள் மாதிரி. ஹனீஃப்கல்னா அல்லாஹுக்காக வேண்டி தங்களை அர்ப்பணித்தவர்கள். அதுவா எங்களை அல்லாஹுக்காக அர்ப்பணித்தவர்கள் போல நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி எமது இபாதத்களை செய்ய வேண்டும். அந்த இபாதத்கள் என்னென்னு வந்தால் தொழுகையை நிறைவேற்றுதல், ஜகாத் கொடுத்துட்டு அல்லாஹ் தாலா லிஸ்ட் பண்ணி கொண்டு போகிறான். வசாலிக்க தீனுல் கையுமா, இதுதான் தீனுல் கையுமான நேரான மார்க்கம். நேரான மார்க்கம் இதுதான். அப்போ என்னண்டா, நாங்கள் சரியான மார்க்கத்தில் இருக்கணும்டா, ஸ்ட்ரெயிட்டான பாத்தில் நாங்கள் எங்களோட வேலையில் செஞ்சு கொண்டு போகணும்னு சொன்னால் எங்களோட எல்லா செயற்பாடும் அல்லாஹுக்காக வேண்டி இருக்கணும், இஹ்லாஸோட இருக்க வேண்டும் என்றுதான் அந்த வசனத்தில் கருத்து.
அதே மாதிரி அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்துல வரும்போது லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். சூரத்துல் ஹஜ்ஜில் வாரது குர்பானை பற்றி வரும்போது, குர்பான் கொடுத்ததுக்கு பிறகு அல்லாஹ் தாலா சொல்கிறான், அந்த குர்பான் உள்ள இந்த மீட்டுக்கு இறைச்சி அல்லாஹ் தாலாவுக்கு போகிறல. அதே போல் அதுலேருந்து வரக்கூடிய பிளட் ரத்தமும் அல்லாஹ் தாலாவுக்கு போக போகிறல. நாங்கள் இங்கே கொடுக்குற குர்பான் அதை அல்லாஹ் தாலா எடுத்துக்கொள்ள போகிறல. அல்லாஹ் தாலா பார்க்குற என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா கிட்ட போய் சேர்றது என்னன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா ரீச் ஆகுறது என்னன்னு சொன்னால், வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும். உங்களோட உள்ளத்தில் நீங்கள் என்ன நினைச்சீங்களோ, எவ்வளோ அல்லாவுக்காக நிறை அச்சத்தோடு இந்த வேலையை செஞ்சீங்களோ, அந்த அந்த மென்டல் விஷயம்தான் அல்லாஹ் தாலாவிட்ட போக போகுது. அதாவது எங்களோட உள்ளத்தோடு தொடர்பான விஷயம்தான் அல்லாஹ் தாலாவிட்ட போய் அடைய போகிறது. எனவே எக்ஷனில் அல்லது அந்த வெளி விஷயங்கள் இல்லை, இஹ்லாஸ் உள்ளத்தோடு தொடர்பான விஷயத்துக்கு தான் நன்மை இருக்குதுன்றதை அல்லாஹ் தாலா அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே போல் குல் இன் துஹ்ஃபு மாஃபி சுதூரிக்கும் அவு துபுதுஹு யாலமுல்லா. அதாவது அல்லாஹ் தாலா சொல்கிறார், நீங்கள் உங்களோட உள்ளத்தில் எதை மறைச்சி வச்சாலும், நீங்கள் எதை வெளிப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தாலா எல்லாத்தையும் தெரிஞ்சவன். என்னென்னு சொன்னால், நாங்கள் ஒரு பள்ளிக்கு வரோம், அல்ல ஒரு சதக்காவை செய்கிறோம், அல்ல ஒரு நல்ல அமலை செய்கிறோம், நாங்கள் உள்ளத்தில் என்னத்தை நினச்சிக்கிறோம்ன்றது சப்ஜெக்ட் இல்லை. நாங்கள் அதை இன்னொருத்தன் பார்த்து என்ன புகழணும், அல்லது இன்னொருத்தன் பார்த்து என்ன பேசி எனக்கு நல்ல இடத்த தரணும், இதுகளுக்காக நீங்கள் செய்தாலும் சரி, அல்லது மறைச்சி அல்லாஹுக்காக மட்டும் செய்தாலும் சரி, அதை அல்லாஹ் தாலா நன்றாக அறிந்தவன். அல்லாஹுக்காக வேண்டி மட்டும்தான் செய்யணும். அதுதான் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல தெளிவாக சொன்னான், உங்களை படைச்சிக்கிறதே இபாதத்துக்காக தான். அப்போ இந்த விஷயத்தை சொல்லி போட்டு முதலாவது ஹதீஸை கொண்டு வர்றாரு. என்னென்னா, முதலாவது ஹதீஸ் வருது, இது ஒரு சஹீஹான ஹதீஸ். இன்னமல் ஆமாலு பின் நியாத். உங்களோட செயற்பாடுகள் எல்லாம் உங்களோட நியத்தை கொண்டு தான் தீர்மானிக்கப்படும். அதுதான் நல்ல சுருக்கம். இன்னமல் ஆமாலு பின் நியாத் வ இன்னமா லிக்குல் இம்ரியின் மானவா. ஒவ்வொரு மனிதனும் எதை நியத்து வைக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இன்னமா லிக்குல் இம்ரியின் மானவா. எங்களோட உள்ளத்தில் நாங்கள் எதை நியத்தா எடுக்கிறோமோ அதுதான் அவனுக்கு கூலியா கிடைக்கும். ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு. உதாரணம் ஒன்றா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு. யார் ஹிஜ்ரத் செய்கிறாரோ இலல்லாஹி வரசூலி. அல்லாஹ்வுக்காகவும் அவனது தூதருக்காகவும் ஹிஜ்ரத் செய்கிறாரோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலி. அப்போ அந்த ஹிஜ்ரத்துக்குரிய கூலி, அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக செஞ்ச ஹிஜ்ரத்தாக மாறும். அதாவது நாங்கள் ஒரு ஹிஜ்ரத் செய்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி போகிறோம், மதீனாவை போகிறாங்க, போகும்போது எங்களோட நோக்கமே பியோர் இன்டென்ஷன் இது அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுக்காகவும் மட்டும்தான். எனவே அதுக்குரிய கூலியும் அல்லாஹ்வும் ரசூலும் தான் அதுக்கான கூலி. அந்த அளவு அல்லாஹ் தாலா உள்ளத்தை வச்சு அதை தீர்மானிக்கிறான். அதே போல் வமன் கான ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுசிபுஹா. அல்லது இன்னொரு ஆள் ஹிஜ்ரத்துக்கு போகிறார், ஏதோ இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டுக்காக, ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு பிஸ்னஸுக்காகவோ, அல்லது ஏதோ ஒரு ஹிஜ்ரத்தின் பேரில் போகிறார் வேற நோக்கத்துக்காக, அல்லது அவிம்ராத்தின் யன்கிஹுஹா, அல்லது ஒரு லேடி ஒரு பெண்ணை திருமணம் செய்யறதுக்காக ஹிஜ்ரத் போகிறார். இதுக்கு பின்னால் ஒரு இன்சிடென்ட் என்னன்னு சொன்னால், மக்காவில் திருமணம் செய்யறதுக்கு தடையாக இருந்த ஒரு கப்பல் ஹிஜ்ரத்தின் பேரில் மதீனா போனாங்க திருமணத்தை அங்கே செஞ்சு விடுறதுக்கு. அப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே இல்லை தானே. அப்போ அதை வச்சு தான் ரசூல்லா சொன்னேன், அப்போ ஒரு மேரேஜ் பர்பஸுக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் ஃபஹிஜ்ரத்துஹு இலா மஹாஜர இலைஹி. எதுக்காக அவன் ஹிஜ்ரத் செஞ்சானோ அதுக்குரிய கூலியாக கிடைக்கும். என்னென்னா, அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக ஹிஜ்ரத் செஞ்சால் அல்லாஹ்வும் ரசூலும் கூலியாக கிடைப்பார்கள். அல்லது ஒரு பிஸ்னஸுக்காகவோ, அல்லது ஒரு பெண்ணுக்காகவோ, அல்லது ஒரு மேரேஜுக்காகவோ, அல்லது எனி அதர் பர்பஸுக்கு போனீங்கன்னா அந்த பர்பஸ் தான் கிடைக்கும். அதில் உங்களோட நன்மை பக்கத்தில் எதுவும் எழுதிப்பட மாட்டாது. எனவே உள்ளத்தில் எங்களோட எண்ணம் எப்பயுமே தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு பகுதி தான், ஒரு ஹதீஸ் தான் இது. இன்ஷா அல்லாஹ் வாரகிழமையிலேருந்து அடுத்த ஹதீஸை பார்ப்போம். எனவே எங்களோட செயற்பாடுகள் எப்பயும் எங்களோட எண்ணங்களை இன்டென்ஷனை நாங்கள் அடிக்கடி தூய்மைப்படுத்தி கொள்வது ஒரு முஸ்லீமுடைய பண்பாக இருக்கணும். ஷைத்தான் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். அதனால் எதையும் யோசிக்க தேவையில்லை, அல்லாஹ்வுக்கான ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா இறங்கி அதில் ஈடுபட தண்ணீர் அதுக்குரிய கூலி அல்லாஹ் தாலா தருவாங்க.